ரொம்ப கொழுப்பெடுத்தாலாமே பப்புனு. எப்பேற்பட்டாலு நாதஸ்வர புகழ், குலதெய்வம் புகழ், சின்னத்திரை புகழ், பொன்னமராவதியோடைய தவ புதல்வன் பேரு. ஆடங்கோபம் எனக்கெல்லாம் மேடையில பேசக்கூடாதுன்னு அடக்கிக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப் வேற எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஆர் கண்ணே ஒழுக்கமான முறையில மேடையில என்கிட்ட தொழில பண்ணிட்டாருன்னா ஒழுக்கமா இங்க இருந்து போலாம். அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. எதை ஒழுக்கமா பண்றதுக்கு தான். கடைசியால அந்த ஆளுக்கு செவனின்னு உட்காந்து தொலை. நீனு என்ன பேசினாப்ல? நோட்டீஸ்ல எப்படி போட்டிருக்கீங்க பேரு? என் பேரு திருச்சி விஜி. ஆமா, அப்படித்தானே போட்டிருக்காங்க. இவர் என்ன புதுசா ஒரு அடைமொழியை சேர்த்தாரு? ஆமா, செக்ஸ் பேரா? செக்ஸ் அப்புறம் துடிப்பழகும் இடுப்பழகி துள்ளி வரும் மானழகி. ஒரு பொம்பளைய ஒரு ஆம்பளை மேடையில வர்ணிக்கிறானா, ஒண்ணு கட்டிக்கிட்ட புருஷனா இருக்கணும், இல்ல காதல் பண்ற காதலனா இருக்கணும், இல்ல என்னை வச்சிருக்கிறவனா இருக்கணும். இந்த மூணுல ஏஆர் கண்ணு திருச்சி விஜிக்கு புருஷனா, இல்ல காதலனா, இல்ல வச்சிருக்கிறவனா? இது மூணுக்கு என்கிட்ட பதில சொல்லிட்டு டான்ஸ் கிட்ட என்ன வசனம் பேசணுமோ பேசிட்டு வெளியில வாயா. முதல்ல அந்த பாட்டை பாடினா தானமா அவர் வருவாரு. முடியாது. எனக்கு பிடிச்ச பப்புன போடுனா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவீங்களா? வாய் வலிக்காதம்மா. இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பச்சை மலை அரைச்சி இதுல அப்புன மாதிரி இருக்குது. சரி கூப்பிடுமா, வரட்டேன் வெளியில. ஏங்க டான்ஸ் 3 பாட்டு பாடலங்க, நியாயத்தை பேசுங்க. பப்புன்னு வரணும்ல. நான் ஆடாம பாடாம மேடையில் நின்னா வர சொல்லுங்க, பாடி எல்லாம் கூப்பிட மாட்டேன். இன்னைக்கு விடிய விடிய பப்புன் டான்ஸ் தான் பாப்போம். இன்னைக்கு அந்த ஆளா நான் கூப்பிடுனா எனக்கு என்ன புருஷன் நான் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுறேன். கதை பாட்டை பாடினா தானமா வருவாரு. ஓகோகோ ஓகோகோ. ஓ, அது கதை பாட்டு இருக்கா? ஏயா பப்புனுங்களுக்கெல்லாம் இது என்ன சாபக்கடை? அந்த பாட்டை பாடினாதான் வந்துகிட்டு இடிப்பேன்னு. என்னத்துக்கு இவ்வளவு நீளத்துக்குன்றேன்? எதுக்குன்னு? எதுக்கு என்ன வசனா என்ன வரணுமா? அவங்க வச்சிருக்காரா, கட்டிருக்காரா, போயிருக்காரா, என்ன பேச்சுன்றேன்? கடைசியில மாடு புடி மாடா போச்சு. மாடு புடி மாடு, மாடு புடி வீரருக்கு பரிசு தூக்கிக்கிட்டு பண்ணுவாங்க. ஆமா, கிளிப்பாங்க. கிளிப்பீங்க, நல்லா கிளிங்க பாப்போம். என்ன வா வா வா. ஏய் கண்ணா, ஏய் ஏய் என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் சொல்லதானே உங்க அப்பா பேர் வச்சிருக்காரு. நீ மட்டும் என்னை திருச்சி விஜிங்கற, அப்புறம் நான் ஏ கண்ணான்னு கூப்பிட மாட்டேனா? ஓ கண்ணா, ஓ கண்ணா. எப்ப சுகுமார் அண்ணன் தான். அப்புறம் வா சௌரியத்துக்கு பேசுற, டீசென்ட்டா பேச கத்துக்க. நீ முதல்ல அன்டீசென்ட்டா பேசாத. ஒரு ஆம்பளை நடந்து வந்துட்டு இருக்கனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? ஏன் இந்த இடம் நான் வியாபாரம் பண்ற இடம். நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன். நான் எப்படி வேணாலும் வருவேன், யார வேணாலும் பிடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா, நானும் யார வேணாலும் பிடிப்பேன், யார வேணாலும் பண்ணுவேன். தெரியுது இல்ல? அப்புறம் என்னத்துக்கு பேசுற? நீ ஒரு வந்துட்ட நீ எல்லாம் வாயை பிடிச்சு கிழிச்சு போடு. ஒண்ணும் தெரியாத டான்ஸ் வரையில நீங்க என்ன வசனம் வேணாலும் பேசுங்க. பொம்பளையாளு உட்கார்ந்து இருக்கற பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆளு பொம்பளையாளு உட்கார்ந்து இருக்கற பாத்துட்டு இருக்கீங்க. தூக்கிக்கிட்டு ஆம்பளை கிட்ட அடங்கி பேசுமா. நீ பொம்பளை கிட்ட அடங்கி போ. நான் ஆம்பளை எதை வேணாலும் பேசிட்டு போவேன். நான் பொம்பளை எதை வேணாலும் செஞ்சுட்டு போவேன். நான் ஆம்பளை எதையும் பண்ணுவேன். நான் பொம்பளை எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் பண்றதெல்லாம் பண்ணுவியா? பண்ணுவேன். நான் ஒரு ஆ படிச்சிட்டு நடு கூடத்துக்குள்ள அம்மன குண்டியா கிடப்பேன். நான் ஒரு புல்ல அடிச்சிட்டு நடு கூடத்துல மொட்டை குண்டியா கிடப்பேன். அப்புறம் 4 பொம்பளையால எந்திரிச்சு வந்து விளக்கமா தரத்து அடிக்கிறது இல்ல. கண்ணு கெட்டு போட்டு அதோட மானம் கெட்ட டான்ஸ் கூட்டியானா சுகுமார் ரவுடி முண்டைய கூட்டி. ஒன்னைய பப்புன கூட்டுவனா சுகுமார் அண்ணன் லூசல்ல கூட்டி வந்து மேடையில போட்டுருக்காரு. எனக்கு லூசா டைட்டான வந்து பார்த்தாரு தெரியும். என்னைய பிடிச்ச கரகம் அத நான் பார்க்கணும்னே. வா சௌரியத்துக்கு பேசு. வா இஷ்டத்துக்கு நீ பேசுற. நான் என்ன இது? அமைதி. நீ அடங்கி போ. நான் அடங்கி தான் இருக்கேன். நான் அடங்கி யார்கிட்டயும் போன சரித்திரமே கிடையாது. பேச்சு பேசுற. என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுற? என்னம்மா? பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க பேசுறீங்கல்ல? ஆமா. என்ன பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகமா மார்க் வாங்குதான். அதிக மார்க். அது சிவகங்கையில முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அப்பயே உன்ன மாதிரி ஆம்பளை குருண மருந்த வாங்கி குடிச்சிட்டு சாவ வேண்டியதானே. பிள்ளைங்க இப்படி படிச்சு பெரிய ஆளாவதுன்னு காரணம் என்னன்ற பயலுக போறா பாதுகாப்பா கொண்டு போய் உங்களை பள்ளிக்கூடத்துல விடுறோம். அதனால நீங்க படிச்சு ஆமா பாதுகாப்பா போட்டுட்டு பண்றீங்க.
பண்றீங்க. எது இந்த மேடையில பேச வேணான்னு பாக்குறேன். நானும் பேசக்கூடாது. நாடகம் பெரிய நாடகம். நானும் பெரிய நாடகம் தான் வந்தது என்னோட சுருக்குனே. தர்மா அமைதியா பேசு. அமைதியா நான் பொறுமையோட நின்னுகிட்டு இருக்கேன். நான் உனக்கு மேல பொறுமைசாலி. அது ஓங்கிட்ட சாட்டு கொள்ளாதன்னு அடிச்சு தூக்கிடுவேன். ஏய் கண்ணா. ஏய் விஜய் என்ன போடி வாடினா அப்புறம் நான் போட வாடான்றுவேன். என்ன போட வாடானா வருவேன். அதானே எப்ப நீ போட வாடானா வருவேன். மத்த மாதிரி டென்ஷன் ஆவேன். போட வாடான்னு பேசினா போட வாடானா போக வேண்டியதுனடா. சபையில் நாகரிகம் இங்க இருங்க. மைக் செட்டுக்காரங்களே இத சவுண்ட் வைங்க, அதுல எடுத்து வைங்க, அந்த ஆளு போய் சேரட்டும். ஏய் அது அமத்தி போடுறா. இது என்னமா தத்துவத்தை சொல்ல போறேன். அமத்தி போடணும். எதுக்கு? எது பொறுமையா நிக்கிறேன் தெரியுமில்ல. நான் பொறுமையா நிப்ப. எங்க நிக்கணுமோ அங்க நிப்ப. எம்மா பொறுமையின் பொக்கிஷம் ஆண்வர்க்க நாங்க தான். பொறுமையின் பொக்கிஷம் நாட்டின் கண்கள் பெண்கள்னு சொல்லிருக்காங்க. நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக, இறுதியாக. பெட்டி வாசிக்கும் சுரேஷ்குமார் மண்டை மீது ஆணையாக. பெட்டி வாசிக்கும் சுரேஷ் இது மேல் ஆணையாக. ஏன் பொறுமையா? என்ன பயந்து ஓடுது? என்னடா இவ்வளவு வசனம் பேச்சு வீரவசனம். வண்டி கடைசியில் லொப்ப வண்டியா போச்சு. நான் கூட லொப்பத்தனமா பேசுறேன். கடலை போட்டு அமைக்கிறலான்னு பார்த்தேன். பரவாயில்லையே. அடே அப்பா எவ்வளவு கூச்சம் பத்தியா. இப்ப இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன சொல்றியா? உனக்கு தொட்டா பிடிக்காது என்ன? ஏய் இது ஐட்டம் மாதிரி இருக்கு. உள்ள போறேன். பாக்குறவன் என்ன நினைக்க போறேன்? நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கமாக்க, இவன் என்னமோ பண்றானாக்க நினைக்க. இன்னும் நீங்க தொடவே இல்லையா? நான் இன்னும் தொடவே இல்ல. தொடலாம்னு மனசுலதான் நினைக்கிறேன். அதுக்குள்ள என் பொழப்பே 5000 ரூபாய் சம்பளம்னா 50000 ரூபாய்க்கு நடிக்கிறதா சொல்றேன். உன்னை 500 ரூபாய்க்கு தான் நடிக்க சொல்லியிருக்கோம். நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தெரியல எதுக்குன்னு. உனக்கு தொட்டா பிடிக்காது என்ன? தெரியாம தான் கேக்குறேன். இல்ல தெரிஞ்சு கேளுங்க. இல்ல உனக்கு மத வீட்டுல செலவு வைக்கிறோம்னு சொல்லிருக்காங்களா? இல்லையே. இல்ல உங்க சங்கத்துல ஏதோ 5000 10,000 பணம் கொடுக்கறோம்னு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தர மாட்டாங்க. இல்ல தமிழக அரசியல இருந்து பட்டையும் கிட்டையும் அடிச்சு கொடுக்க போறாங்களா? இல்லையே. ஒரு மஷரும் இல்ல. இன்னைக்கு செத்து போனீங்கன்னா நாளைக்கு பால். சரி மறந்துடுவாங்க. குளிக்குள்ள ஓட்டு புதைச்சிருவாங்க. பார்த்துட்டு போட்டுமே. ஏன் கொடுத்துட்டு ஒழுங்கா போக வேண்டியதானே? அது சரி. வர்ற வரத்துல எப்படி இருக்கு? கடவுளே கடவுளே, என்னையா எல்லாமே இப்படி இருக்கு? இல்ல பாத்துட்டு தானே வர. கடிச்சு துப்பிட்டா வேணாரு. வேணாம் சொல்லி குடியா வேற நீனு. அப்புறம் பேசுறேன். ஏமா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இங்க என்ன சொல்ல? ஆமா ஆமா இல்லம்மா ஒன்னு தெரிஞ்சுக்க. அந்த வாழ்க்கையில விஜய் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். நம்ம 2 பேரும் அனுபவிச்சிருக்கோம். கேட்டாங்களா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஊர்ல கேட்டாங்களான்னு. எந்த காரியத்துக்கு வந்தோமோ அந்த காரியத்தை மட்டும் செய். சரி சரி. நான் ஹரிச்சந்திர நாடகம் உண்மையை பேசணுமே. போதும். நீ உண்மை நம்ம உண்மையெல்லாம் பேசினா காலையில 2 பேரையும் உட்கார வச்சிருவாங்க. ஸ்டார் மணி ஆர்டி சொல்லிராத. நாங்க 2 பேரும் அனுபவிச்சத. ஏய் ஐயோ நீர் கேல சொல்லி அவன் டீடைலா படம் வரைஞ்சுக்காம நீ மானம் கட்டவன். இவன் ஒரு சவல புத்தி. ஏமா இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும் தான் மிச்சம். வேற ஒரு மஷூரிங் கொண்டு இல்ல இல்ல 2 பேரும் சும்மா தான். வாய்ப்பை நம்ம புஷ்ப வியாபாரிகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாத. வா போலாம். என்ஜாய் பண்ண போலாம். வா சொல்றா. நாளைக்கு போலாமா? நாளைக்கு நாடகம் இல்ல. எது? நாளைக்கு உனக்கு இல்ல எனக்கு இருக்கு. ஐயோ ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வியாபாரம் பிசினஸ் பண்றியா? என்ன பிசினஸ் பண்ற? எலனி. எலனியா? கோகனட் ஆயில். ஓ நீ விக்கலாம்டா. நான் தான் விக்கிறேன். வேற யாரு விக்கிறா? நீ ஒரு ஆளுதே விக்கிறதுக்கு தகுதியான ஆளு. நீங்க இப்படி சொல்லி சொல்லி மத்ததெல்லாம் எலுமிச்சம்பழம் கூட விக்க லாயக்கு இல்ல. அதுகளும் வந்து எலனி கடவுளே என்ன சொல்ற? வித்துரு பாப்போம். உங்களால நான் இளநீ வித்தா தப்பு இல்ல. ஏண்டா? சுரேஷால அடுத்த வருஷம் சொரக்கா விக்கிற மாதிரி வந்துருமோ? என்ன நான் 7 வயசுல இளநீ வித்தவன். நான் 7 வயசுல இளநீ வித்தவன். 16 வயசுல விளைச்சு நின்னவன். நான் ஏறு 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 ஏறு. முடிஞ்சா ஏறு. கண்ணா ஏறு. நல்லா ஏறு. நின்னு ஏறு. சாட்சி ஏறு. கண்ணா ஏறு. நல்லா ஏறு. என்னமோ புதுசா தான் போங்க. அப்படியே காதை முடிக்குவீங்க. தாய பிள்ளை இருக்கிற மேடையில பேசுற பேச்ச பாருங்க. கர்மம். ஐயோ இந்த ஒரு வயத்தை காப்பாத்துறக்கா என்னத்த வேணாலும் பேசுறதா? என்ன கெட்ட வார்த்தை பேசுறேனா? நம்ம பேசுற வார்த்தைனால 4 தாய்மார்கள் தலையை கீழே போட்டாங்கன்னா அதை நான் அசிங்கமா பேசுனேனா? எது? மைக் செட்டுக்காரங்களே நான் அசிங்கமா பேசுனேனா? அப்படியே நீ கேளு. 4 அக்கா தான் வச்சிட்டு கேளுன்றேன். கேக்குற ஆத்தா ப்ளூ கலர் சேலை நீ சொல்ல. ஆத்தா நான் தப்பா பேசுனேனா? போத முடி. நீ மூடிக்கிட்டு போ.
அது நினைக்கிறத நான் சொல்லிட்டேன். அது கால தலையை குடிஞ்சிருச்சு. லட்சணம் தெரிச்சு வச்சா பேச்சு பேசுற நீ எல்லாம். ஏமா தர்மா இதெல்லாம் நாங்க வியாபாரம் பண்றோம். நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா? நீங்க நான் தான் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். எப்படி தலை விப்பியா? ஓடி விப்பேன். நானும் ஓடுவேன். உட்கார்ந்து நானும் உட்காருவேன். ஆடி விப்பேன். நானும் ஆடுவேன். ஆடுவேன்ற ஆடுவேன். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தரி வர்த்தி மயிலாட வந்தாளா அதான பார்த்து அசந்து போய் நின்னாளா. போய் கோயில்ல போய் சொல்றான். வட்ட வட்ட பாறையில குட்டி அருகரிசி தீட்டையில நாடகம் ஹரிச்சந்திர நாடகமா போச்சுடா. இல்லைன்னா காமசூத்திரவா மாத்திருவாரு. அருகரிசி தீட்டையில பரவாயில்ல. அந்த பிள்ளை ஏறி அடிக்குது, நீங்க சும்மா நிக்கிறிய. நிக்கிறான் அப்படித்தான் நிக்கணும். பொசிஷன் உனக்கு தெரியல. நான் கொடுத்த சாய செல்ல பிள்ளை ஆலவட்டம் போடுதடி உன்னை கொண்டு போவே பொன்னமராவதி. அருமையான பிள்ளைய டான்ஸரா போட்டுக்கு அங்கே நிக்காம என்ன ஏன் பெட்டியில வந்து குத்திட்டு கிடக்குறிய. அங்க ஒரு ஓட்ட சும்மா இருந்துச்சு. கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா பாட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு. அதேதான். நல்லா செவனுக்கிட்டு கீழே விடியா கருமம். உள்ள கீழே விட சொல்லுதுல்ல. காமிக்கிறாரு இப்பதான். தொடையாளுக்கு ரம்பான்னு நினைப்பு. கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு. உனக்கு தான் எட்டலையே, ஏன் ட்ரை பண்ற? உனக்கு தான் எட்டுமே, நீ ஏன் சும்மா நிக்கிற? அதனால தானே என்னைய கழட்டி விட்டீங்க. அப்பவே சொன்னேன் என்னை போட வேணானா? இல்ல அம்மா இவ்வளவு நல்லா இருக்கே. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்னங்க உன் பேர் என்னடா? திருச்சி எஸ் விஜி. திருச்சி விஜி. உங்க பேர் சொல்லவே இல்லையே. மை நேம் இஸ் சுப்பு சுல்தான் சூசை. என்ன சுப்பு சுல்தான் சூசை 3 பேர் வருது. பலபற்ற. ஐயா ஒரு பற்றையா இருக்கணும். பலபற்றனா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம் மட்டும் ஆகல. வேற என்னென்ன நடந்திருக்கு? கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும். நிச்சயதார்த்தம் வரைக்கும். அதோடய மாப்பிள்ளை ஓடிட்டார் தெரிச்சு. உன்னை பார்த்துட்டு தானே. ஆமா, இந்த முகரை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது. இவ்வளவு வச்சு குடும்பமா நடத்த முடியுமா? ஓடி. சரி, கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணியா? அது என்ன கல்யாணம்? கல்யாணம்ங்கிறது கிழக்கு மாமா வச்சு தாலி கட்டுறது. கல்யாணம்ங்கிறது நோங்குன வயலோட ஓடுறது. வா வண்டி எதுலையும் ஓடுவா. நோங்குன பையனோட ஓடுறதுனா முந்தானத்தை நம்ம 2 பேரும் ஒண்ணுமே இல்லையா?
சாதி சொன்னா தாயை உள்ளே இருக்கிற மேடையில் வந்து பேசுற பேச்சா? என்னங்க ஹரிச்சந்திர நாடகம் உண்மையே பேசணுங்க. போது உண்மையெல்லாம் பேசியே தொலைய வேண்டானே. இவ்வளவு யாரா உண்மையை பேசுனா? சரி சரி இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு ஹரிச்சந்திரன் சந்திரமதி என்ன உண்மை பேச? இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு எதுவும் இல்ல சொல்லிட்டேன். யாரையாவது லவ் பண்றியா? இது வரைக்கும் நான் யாரையுமே பண்ணினது இல்ல. என்னைய பார்த்து சொல்லு. உங்களை பார்த்து தான் சொல்றேன். என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணுவேன், பிடிக்கலன்னா ரேப் பண்ணுவேன். மறுபடியும் ரேப் பண்ணுவீங்களா? இப்ப தராடி சொன்னேன் உண்மை பேச வேண்டாம்னு. என்ன யார் யா ஹரிச்சந்திர நாடகத்துல என்ன போடுறீங்க? அப்புறம் உண்மையெல்லாம் பேச வேண்டாம். சரி கதை ஆரம்பிச்சா அவர் என்ன ரேப் பண்ணல. ரேப் பண்ணலையா? லவ் பண்ண மனச்சலாம். ஏங்க லவ் பண்ணுங்க. ஆனா அடி வாங்க போற வேற ஒண்ணும் இல்ல. கை விடாம என்ன லவ் பண்ணுங்க. ஆமா அங்க பாருங்க விசில் சத்தம் வருது பாருங்க. தெரியுது உங்களை பத்தி கையை விட்டுருவீங்கன்னு. வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா நானா? வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் நேரும் என்னாலும் சந்தோஷமும் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. ஓ சொர்க்கம் நீயே கண்ணே வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே கண்ணே மல்லிகை பூச்சரம் மாலைகள் நாடு. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. பாயுதே மோகம் அனலாகுதே தேகம் வெண்மேகமே மாமா இதழ் நீரி தூவே வெண்மேகமே மாமா இதழ் நீரி தூவே மல்லிகை பூச்சரம் மாலைகள் நாடு. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா. எப்படா இருக்கு காதல்? ஆஹா அருமையா இருக்கு. நன்றி நன்றி. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சுரேஷே? உன் காதல் எடுத்து சொல்லு பாப்போம். இப்ப நான் சொல்லக்கூடிய காதல்ல நான் விரும்புற ஆளோட பேரு வரும். யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என்ன பாட்டு தெரியல. ஜீவன் ஒன்றே உள்ளோ
ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம். யாரே கண்ணா நதி மீது ஒரு கண்ணு நடமாடினாள். இங்கு நடமாட நீ வேண்டும் கண்ணா. அங்கு மடி மீது ஒரு கண்ணன் நடமாடினாள். இங்கு நடமாட நீ வேண்டும் கண்ணே. என் கண்ணனே உந்தன் காதல் எந்தன் காதல் என்று வாழவே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணே. அந்த மணி சங்கு நல்லா இருக்கும் என்ன பெத்தரு. அந்த மணி சங்கு இப்படி சொன்னா கடுப்பு. அந்த மணி சங்கு ஒலி கேட்டு நான் நாடினார். இந்த மணி சங்கு ஒலி கேட்கும் கண்ணா. அன்று மணிச்சங்கின் ஒளி கேட்டு நான் நாடினேன். இந்த மணிச்சங்கின் ஒளி கேட்கும் என் கண்ணனே உந்தன் காதல் எந்தன் காதல் என்று வாழவே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணா. ஒரே அன்பில் ஒன்றே கீதம் தாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளோம் வாராய் கண்ணா.